கரூர் முரளி சார் வணக்கம். கரூர் முரளி சார், இங்க எல்லாருமே நாங்க இவ்வளவு அழுத்தத்தை இந்த தொகுதி பங்கீட்டில் இதுக்கு முன்னால திமுக ஃபேஸ் பண்ணிருக்குதான்ட்டு எங்களுக்கு தெரியல. நான் இந்த தெரியலன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் உடனே சொல்லுவாரு, நீங்க 2006ல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லுவாப்ல, 2014ல் தெரிஞ்சிருக்கணுமேன்னு சொல்லுவாரு. சரியா? அதனால நான் சொல்றேன் சார். சார் இங்க பாருங்க, ரெண்டு பொது உடைமை இயக்கங்கள், ரெண்டு கட்சி தங்களுக்கான ஒரு சீட்டு வாங்கினதை விட குறைத்து வாங்குவதற்கு, அதுக்கு முன்னால் அவங்க 10, 11 வாங்கினாங்க சார். அது 6 ஆனது 5 ஆக்கிக் கொள்வதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். அவங்களை நீங்க ஏதோ சமாதானப்படுத்திட்டீங்களா இல்ல அவர்களே சமாதானமாயிட்டாங்களான்னு தெரியல. மறுமலர்ச்சி திமுக மதிமுக வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 தொகுதிகள் இருந்தது, இன்னைக்கு அவங்க 4க்கு தயாராக்கிட்டாங்க. ஆனா ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா சார், திமுக கூட்டணியிலேயே இல்லாத ஒரு பார்ட்டி முதல் முறையாக அங்கீகாரத்தை இழந்து வெறும் 2 லட்சம் வாக்குகள் தான் வாங்கினாங்க, அவங்களுக்கு எந்த ஓட் பேங்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முற்றும் முழுதுமாக அதிமுகவால் தாங்கள் நிராகரிக்கப்பட்டோம், தாங்கள் பொருட்படுத்தப்படவில்லை அப்படின்ட்டு ஓரளவு புலம்பிக் கொண்டிருந்த ஒரு கட்சியை கூட்டி வந்தாங்க. வந்த உடனே நீங்க வந்து ரொம்ப ஜெனரஸா சொல்றேன், ரொம்ப ஜெனரஸா அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து அவங்களுக்கான சீட்டை வந்து ஒதுக்கீடு செய்ய போறீங்க. இது நீங்க விட்டு கொடுக்க போறீங்களா இல்ல ஏற்கனவே விட்டு கொடுத்தவங்க கிட்ட இருந்து நீங்க கொடுக்க போறீங்களா அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியல. இது டிஎம்கேவினுடைய பலவீனமா அல்லது கட்சிகளை தக்க வைத்துக் கொள்ள இந்த தேர்தலில் ஜெயிக்க எல்லா சமரசங்களுக்கும் திமுக தயாராயிருச்சு அப்படின்ட்டு நாங்க புரிஞ்சுக்கிறதா சார்? இத மக்கள் நலம் சார்ந்து மக்களுக்காக உழைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அற்புதமான ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறது. அதுவும் அண்ணன் அவர்கள் சொல்கிற பொழுது இது கொள்கை கூட்டணியா என்று கேட்டார். இது கொள்கை கூட்டணி தான். இதில் எல்லளவும் எல்முனை அளவும் மாற்று கருத்து கிடையாது. ஐயா சண்முகம் அவர்களுடைய பேட்டியையும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அளித்த பேட்டியையும் நீங்கள் நல்ல உற்று நோக்குவீர்களானால், கேட்பீர்களானால், அவர்கள் ஒரு கொள்கையை சார்ந்தவர்கள் பேட்டி அமைந்திருந்தது என்பதில் எல்லளவும் மாற்று கருத்து கிடையாது. சார், நாங்க கூட்டணியை சரியா அமைச்சு சரியா எங்க பயணத்துல நாங்க போயிட்டு இருக்கோம். இத பாருங்க, நாங்க எந்த இடத்துல நாங்க சரிக்கு இருக்கோம். நாங்க எங்கேயாவது போய் எங்க எஜமான் அமித்ஷாவை பார்க்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் அவர்கள் விமானத்தை ஏறிக்கொண்டு போய் ராகுல் காந்தி பார்த்து விட்டா வந்தார்? இல்லை. ஒரு கூட்டணி அமைகிறது என்றால், கூட்டணி கட்சி தொகுதி உடன்பாடு செய்கிறது என்றால் என்ன செய்வார்கள்? இதோ பாருங்கள், அறிவாலயத்திற்கு வருவார்கள், அறிவாலயத்திற்கு வந்தார்கள், பேசினார்கள், பேசிய பிறகு தொகுதி உடன்பாடு போட்டு எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்தும், அதே போல தொகுதி உடன்பாடு செய்து கொண்ட கட்சியினுடைய தலைவருடைய கையெழுத்தும் போட்டு அந்த பேப்பரை எடுத்தாந்து உங்களை போல ஊடகத்திலே இருக்கிறவர்களிடம் காமித்து, இதோ பாருங்கள், இந்த தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் மறுமலர்ச்சி திமுகவின் தலைவர் வைகோ அவர்களும் ஒப்பந்தம் போட்டுக் கொண்டார்கள். 4 தொகுதிக்கு பேப்பரை காமிச்சிருக்காங்க. அதே போல கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அதே போல மார்க்சிஸ்டாக இருக்கட்டும், அதே போல அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், அவர்கள் தொகுதி உடன்பாடு போட்ட பேப்பரை கையில காமிச்சிட்டு நீங்களும் அதை படம் எடுத்து நாங்களும் அவங்களுடைய ஊடகத்தின் மூலமாக பார்த்திருக்கிறோம். ஆனால் அதிமுகவிலே உடன்பாடு போட்டிருக்கிறார்களே. நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். தினகரனுக்கு 11 சீட்டை அமித்ஷா கொடுத்தாரா, எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரா? இல்லை. நம்மளுடைய அன்புமணி அவர்களுக்கு 18 சீட்டை எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரா, அமித்ஷா கொடுத்தாரா? இல்லை. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 சீட்டு ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அந்த சீட்டு யார் கொடுத்தது என்பதே குழப்பமாக இருக்கிறது சார். அவங்க கூட்டணி குழப்பத்தில் இருக்கு. நான் கேட்கிறேன், ஒரு கூட்டணி கட்சி தலைவர் கோரிக்கையை யாரிடம் வைக்க வேண்டும்? இந்த தமிழ்நாட்டுக்கு யார் தலைமை ஏற்கிறார்களோ அவரிடம் கோரிக்கையை வைக்க வேண்டும். ஒன்றும் கிடையாது. எங்கள் கூட்டணியிலே இருக்கிறவர்களிடம் கொஞ்சம் முரண்பாடு இருந்த பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஐயா சண்முகம் அவர்களை போய் எங்கள் தளபதி அவர்களை சந்தித்து எங்களுக்கு ஒரு தொகுதியை அதிகம் வேண்டும் என்று சொன்ன பொழுது நிலைமையை எடுத்து சொன்னார். ஐயா, இப்படி நிலைமை இருக்கிறது, புதிய புதிய கட்சிகள் நம்மளுடைய கூட்டணிக்கு வருகிறது, நம்மளுடைய கொள்கை வெற்றி பெற வேண்டுமானால், தமிழ்நாட்டில் இடதுசாரிகள் இடதுசாரிகள் வெற்றி பெற வேண்டுமானால், வலதுசாரி கூட்டங்கள் கால் ஊன்றாமல் இருக்க வேண்டுமானால் எல்லாம் விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று எங்கள் தலைவர் சொன்ன பிறகு ஐயா சண்முகம் அவர்களும் அதை ஒத்துக்கொண்டு வந்து கையெழுத்து போட்டு இந்த தொகுதியை வாங்கி கொண்டு போகிறார். ஆனால் பிஜேபியை, நீங்கள் பிஜேபியில இருக்கிற
புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் ஏசி சண்முகம் அவர்கள் இன்று பேட்டியில என்ன சொல்கிறார் என்றால், எங்களுக்கு 4 தொகுதி வேண்டும் என்று யாரை கேட்டிருக்காரு தெரியுங்களா? எடப்பாடி பழனிசாமியை கேட்கல. 4 தொகுதி வேண்டும் என்று எங்கள் கோரிக்கையை பியூஷ் கோயலிடம் கொண்டு போய் வைத்திருக்கிறோம். அவர் பரிசீலனை செய்கிறார். பரிசீலனை செய்து அவர் எங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்குவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று அவர்கள் கூட்டணி கட்சியில இருக்கிற ஒரு தலைவராக இருக்கிற புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் ஏசி சண்முகம் சொல்கிறார் என்று சொன்னால், இங்கே தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணிக்கு தலைவர் அல்ல, அமித்ஷா தான் தலைவர். அமித்ஷா சொல்லுவதை தான் கேட்பார்கள். நான் கேட்கிறேன், தமாகவினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் நேற்று கூட்டணிக்கு வந்தார் அவங்க கிட்ட. அதே போல புதிய பாரதத்தினுடைய தலைவர் உங்களுடைய கூட்டணி தொகுதி உடன்பாட்டுக்கு வந்தாரா? யாருமே வரல. அங்க பெரிய குழப்பம் இருக்கு சார். கண்டிப்பா நான் சொல்றேன், அவங்களுக்கே நம்பிக்கை இல்ல. நம்ம அதிமுகவோடு பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்தால் ஜெயிக்க முடியுமா என்ற நம்பிக்கை இல்லை. இவர்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் பிரச்சனை செய்கிறது, தன்னன் திருமாவளவன் முரண்பட்டு நிற்கிறார், அதே போல கம்யூனிஸ்ட் கொஞ்சம் இடக்கு செய்கிறது, இவர் கூட்டணியை எப்படி நகர்த்தப் போகிறார் என்று தெரியவில்லை என்று சொன்னார்கள். காங்கிரசினுடைய கூட்டணியிலே எங்கள் தலைவன் காய் நகர்த்தியதற்கு பிறகு கம்யூனிஸ்டுகளிடம் எங்கள் தலைவர் எப்படி காய்களை நகர்த்தினாரோ அதே போல திருமாவளவனிடம் எங்கள் கொள்கையை எடுத்துச் சொல்லி அவரை உடன்பட வைத்ததற்கு பிறகு இப்பொழுது தமிழ்நாட்டில் ஒரு பேச்சு அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன தெரியுமா? தலைவர் கலைஞர் தான் தமிழ்நாட்டு அரசியலிலே பெரிய ராஜதந்திரி என்று நினைத்தோம். கூட்டணி கட்சிகளை அரவணைப்பதில் அதை காட்டிலும் ஒரு ராஜதந்திரியாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் என்று பொதுமக்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஆகவே எங்கள் கூட்டணியில எந்த சலசலப்பும் கிடையாது. 2026 நாங்கள் 200க்கு மேற்பட்ட தொகுதிகளிலே வெல்வோம், வென்று நாங்கள் ஆட்சி அமைப்போம். அண்ணன் என்ன கேட்டு சொல்ல சொன்னாரு, தேர்தல் முடியறதுக்குள்ளாரையோ நீங்க கூட்டணியை பேசி முடிச்சிருக்கீங்களான்னு திமுக நண்பர்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு அண்ணன் அதிவீரராம பாண்டியன் அவர்கள் கேட்டார். அண்ணன் ஒண்ணு நீங்க கவலைப்படாதீங்க, 200 இடத்துல நாங்க ஜெயிச்சிட்டோம், திமுக கூட்டணி வெற்றி பெற்று விட்டது, நாங்கள் அமைச்சரவையை பட்டியலையே நாங்கள் தயார் செய்து விட்டு எங்கள் பயணத்தை நாங்கள் தொடர்ந்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு கொள்கை கிடையாது. கொள்கை இருக்குமானால் நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா வழியில் எப்படி கூட்டணி நகர்த்தினோமோ, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி கூட்டணி அமைத்தாரோ அதே வழியில் எடப்பாடி பழனிசாமியும் நகர்த்துகிறார் என்று நீங்கள் சொல்கிறீர்களே. உங்க அம்மா என்னைக்கு சார் டெல்லிக்கு போனாங்க? டெல்லியில போய் ஜெயலலிதா என்னைக்கு கூட்டணி பேசுறாங்க? எம்ஜிஆர் டெல்லியில போய் இந்திரா காந்தி அம்மையாரோடு கூட கூட்டணி வைத்திருந்த பொழுது கூட அவர்களுடைய கட்சிக்காரர்கள் எம்ஜிஆரை சந்தித்தார்களே தவிர எம்ஜிஆர் டெல்லிக்கு போனாரா? இதே அடல் பிகாரி வாஜ்பாய் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த பொழுது ஜெயலலிதா அம்மையார் பிஜேபியோட கூட்டு வைத்தாரே, அப்பொழுது ஜெயலலிதா பிஜேபியினுடைய வாசலை மிதித்தாரா? டெல்லிக்கு போனாரா? இல்ல. டெல்லியில இருப்பவர்கள் தான் ஜெயலலிதாவை சந்தித்தார்களே தவிர அவர்கள் டெல்லிக்கு போகவில்லை. எதுக்கெடுத்தாலும் டெல்லிக்கு போறார். இந்த 3 மாசத்துல கிட்டத்தட்ட 3 தடவை போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஃபைல தூக்கிட்டு போறாரு, ஃபைல தூக்கிட்டு வர்றாரு. சார் 3 பேர் போய் பார்த்தாங்க. யாரு பார்த்தாங்க? எடப்பாடி பழனிசாமி பார்த்தார். பார்த்துட்டு வெளியே என்ன சொன்னாரு? அமித்ஷாவை நான் பார்க்க போனேன். ஏன் பார்க்க போனேன்? 5 மாநில தேர்தலை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிற காரணத்தால், அவர் என்னை பார்க்க முடியாத காரணத்தால் அவரை பார்க்க வந்தேன் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அதன் பிறகு தினகரன் போயிட்டு வந்தார். அவர் என்ன சொல்லி இருக்கணும்? இதையே சொல்லி இருக்கணும். ஆனா அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னார் தினகரன்? தேர்தலிலே திமுக வீழ்த்துவதற்கு வியூகத்தை வகுப்பதற்காக நான் இங்கே வந்தேன். அப்படின்னாக்க அண்ணன் வீரபாண்டியன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லதோ கெட்டதோ நீயும் நானும் ஒரே கடத்துல இருந்தவே, ஒரே திராவிட இயக்கத்தை சார்ந்தவன், ஒரே தமிழ் மண்ணிலே இருந்து வந்தவன். நல்லதோ கெட்டதோ எங்கள் அண்ணாவின் பெயரை உங்கள் கட்சிக்கு வைத்திருக்கிறீர்கள், நல்லதோ கெட்டதோ எங்கள் அண்ணாவின் உடைய திருவுருவ படத்தை உங்கள் கொடியிலே பறித்திருக்கிறீர்கள். உங்களை கரையான் புற்றெடுக்க கருணாகம் புகுந்ததை போல எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற கரையான் அதிமுக என்ற புற்றெடுத்து இருக்கிறது. அதுல அமித்ஷா மோடி என்ற கருணாகம் பூந்து கொள்ள இருக்கிறது. உங்களுக்கு பீகாருடைய பேசலாம். வணக்கம் குமார் சார். வணக்கம் குமார் சார். வணக்கம் சார். வணக்கம் அதிவீரராமன் சார். இருங்க வரேன். குமார் சார் வணக்கம் சார். ஏசி சண்முகம் சார் இருங்க சார், நான் வரேன் சார். சார் குமார் சார் பேசிட்டு வரேன் சார். கட்சிக்கு ஆபத்து சார். எச்சரிக்கை கழுத்துல கையை கழுத்தை வீசி கதையை முடிச்சிருவான். அதிமுக கதையை முடிச்சிருவான்.
நிதிஷ்குமார் கதையை முடித்ததை போல, உத்தம் தாக்கரேவுடைய கதையை முடித்ததை போல, அஜித் சசிகுமாருடைய கதையை முடித்ததை போல, அதிமுகவின் கதையை முடித்தவர்கள் பிஜேபி. ஜாக்கிரதை. பால் என்ற போர்வையிலே பாய்ச்சல் இருக்கிறது. உப்பு என்ற அதாவது பால் என்ற போர்வையிலே பாய்ச்சலை குடிக்கிறீர்கள். காத்து கிடந்து தேர்தல் கூட்டணியை பேசி வந்த தலைவரை பற்றிருக்க நீங்களா நாங்க எங்க போய் காத்திருந்தோம் சார், முரளி சார், காத்திருந்தோம் சார். எங்க கேட்க மாட்டோம். திமுக பங்கம் வந்தால் அந்த இடத்துல நிக்க மாட்டோம். யார் பேசுறதுமே கேட்காது ஐயா. கூட்டணி மானமும் அறிவு மனிதனுக்கு அழகு. எங்களுக்கு மானம் இருக்கு, அறிவு இருக்கு. உங்க கலரியை உங்களுக்கு மானம் இல்ல. போய் அங்கே இருக்கிறார் எடப்பாடி. 29ஆம் தேதி ஜனவரி மாதம் 2011 டெல்லியில் இந்த முகேன் சக்கரத்துல போய் தவம் கிடந்து 6 மணி நேரம் யாரு தவம் இருந்தா? நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்துக்கு போவாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு போறது தவம் இல்ல. உங்களை போல போய் விமானம் நான் ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன் சார். அதுவே நான் ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். நான் ஒரு பிரேக் எடுத்துட்டு வரேன். ஒரு பிரேக் அப்புறமேட்டு உங்ககிட்ட வரேன் சார்.